Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா மீ கேப்டன். இந்த திரைப்படம் வெளியான 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் நாட்டு திரைப்படமுங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டியோ கரானோ. திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் மட்டியோ கரானோ, மசிமோ சிச்சேர்னி அண்ட் மசினோ கோடிசோ. இந்த திரைப்படத்தில் சுயோதுவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மொஸ்தபா பால் மௌசாவா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, மீ கேப்டன் என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து இது வந்து இட்டாலியன் ப்ரொடக்ஷன் தான் அந்த படம். பட் ஆனால் இந்த கதைக்களம் நடக்கிறது எங்கன்னா செனகல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா படத்தை கதைக்கு போயிடலாம். செனகலில் வந்து இது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து கடினமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நிறைய பேர் வந்து இடம் பெறுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு வந்து அப்படி இடம் பெயர்றவங்க யூரோப்பில் என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு பாயிண்ட். பட் இந்த கதை எதை எடுத்து பேசுதுன்னா, அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகுறாங்க இல்லையா, அந்த ட்ராவல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அது எவ்வளோ கடினமானதுன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் பேசுது. ஸோ அப்படின்னும் போது இந்த கதைக்களத்துக்குள்ளே என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த படத்தின் நாயகனான சையோதும் அவனுடைய கசின் மௌசோவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது வந்து எப்படியாவது வந்து நம்ம இங்கேருந்து எப்படியாவது யூரோப்புக்கு போய் அங்கே நல்லா சம்பாரித்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அங்கே போய் என்ன பண்ண போகிற, இங்கே இது இந்த நாட்டிலே இரு அப்படின்றது தான் அவங்களோட இது. அதே சமயம் அவங்க வந்து போகிறது வந்து சிம்பிளாக நம்ம வந்து லீகலெல்லாம் போகல, இல்லீகலாக தான் போகிறாங்க. ஸோ அந்த இல்லீகல் பயணத்துக்கு ஒரு பணத்தை ரெடி பண்ணுறாங்க 2 பேரும் பிளான் பண்ணி. இது ரொம்ப முக்கியம். வீட்டில் யாருக்கும் தெரியவும் கூடாது இது மாதிரி போகிறது வந்து. அவங்க பிளான், அந்த 2 பசங்க பிளான் என்னன்னா, கிட்டத்தட்ட அவங்களோட வயசு 16, 17 தான். எப்படியாவது போயிட்டு இங்கேருந்து நம்ம சம்பாதிச்சு கொடுத்தோன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் அப்படின்றது அவங்களோட பிளான். ஸோ இது வந்து இல்லீகலாக தான் போகிறாங்க. அதுக்கு இவங்க காசை ரெடி பண்ணிவிட்டு எப்படியாவது போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ கேபிட்டலான செனகல் கேபிட்டலான தக்காரில் இருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிபியாவுக்கு போயிடலாம். தக்கார் டு ஒரு இடம் வருது, தக்கார் டு லிபியா, லிபியா டு யூரோப். இதுதான் அவங்க பிளான். இதை பிளான் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்லாம் எப்படி ரெடி பண்ண படத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி பண்ணிவிட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி போனவங்க யூரோப்புக்கு முழுசாக போய் சேர்ந்தாங்களா சேரலையா, இந்த பயணம் சுலபமான பயணமாக இல்லையான்றது தான் இந்த படம் தான் நெடுக திரைக்கதையில் சொல்லப்பட்டிருக்கு. மீ கேப்டனோட பலம். இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் படங்கள் பார்த்துருக்கேன். அதாவது வந்து ஃபயர் அட் சீயாக இருக்கட்டும், மெடிட்டேரினியான ஒரு படம் இருக்குது, மற்றும் சில படங்கள் இருக்குது. முக்கியமாக எனக்கு மெடிட்டேரினியா தான் குறிப்பிட்டு சொல்லணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு போர்ஷன், அதாவது வந்து கடைசியில் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த இட்டாலியில் வந்து அவங்க இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்றது தான். பட் இது அப்படி இல்லை. அங்கே வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனையை இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்லுது. அந்த ட்ராவலை திரைக்கதையில் ரொம்ப ஆழமாக எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்தது தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது சுலபமான ஒரு ட்ராவல் கிடையாது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெயின் உங்களுக்குள்ளே இருக்கும். என்ன இவ்வளோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற ஒரு வலி உங்களுக்குள்ளே கடத்தப்படும் இந்த படம் பார்க்கும்போது. இது வந்து மிக முக்கியமான விஷயம் இந்த படத்தில். இந்த படத்தின் திரைக்கதையிலே இது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதை வந்து 2 விஷயமாக பார்க்கணுங்க. சோகமாகவும் சொல்லிடக்கூடாது. ரொம்ப சோகமாக ஐயோனா போச்சு. அதே சமயம் இதில் வந்து ஒரு ஹீரோயிக் டெய்லையும் கொண்டு வரணும். ஸோ அப்படின்னும் போது இதை 2த்தையுமே ரொம்ப கனகச்சிதமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அட் ஆல். இது 2மே ரொம்ப கனகச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க. பார்வையாளன் இந்த இடத்த பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இடத்துல வலியும் தோன்றும். அந்த ஹீரோய்க்கே டேய் இப்படியாவது இங்கேருந்து போங்கடா, அவங்களால முடியண்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பார்வையாளர் கடத்துகிற ஒரு இடம். ஸோ அந்த திரைக்கதைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து. அந்த வடிவமைப்பு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சியோதா பண்ண சியோத் சார் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அதாவது ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லை அங்கே போகிறதுக்கு, தன் கட்சியினோட கட்டாயத்தை தான் அவன் போகிறான். சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவன் போன அப்புறமா அங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது அவனால் ஏற்றுக்கவே முடியாமல் அவனுக்கு அந்த ஹெல்ப்பிங் அந்த மனித மனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கேரக்டரில். அந்த ரைட்டிங்கில் அதில் வந்துருச்சு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக உணர்ந்து நடித்து கொண்டு போயிருந்தா போல். ஒரு எண்டில் அந்த கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணும். அந்த கேரக்டர் தான் மொத்த பொறுப்பும் ஒப்படைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த கதையில் வந்து. அந்த எண்டில் நின்று கேப்டன் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து அந்த இடம் பா அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தோணும். அந்த நடிப்பிலும் கொண்டு வந்தப்பெல்லாம் அந்த கேரக்டர் ரிட்டர்னையும் இருந்ததுன்னு சொல்லணும். அதே மாதிரி மௌசவா பண்ண முஸ்தபா ஃபாலோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த படத்தில் சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இந்த படத்தின் அரசியலை எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா த எக்ஸ்போஷர் ஆஃப் லிபியன் டெரரிஸ்ட். அதாவது வந்து இது வரைக்கும் வந்து வருவாங்க, இங்கே பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் லிபியாவில் இருக்கிற லிபியன் டெரரிஸ்ட் வந்து இவங்களை எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அகதியாக வரவங்க, இல்லீகலாக வந்து இங்கேருந்து இங்கே வரவங்களை எப்படி இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றத இந்த படம் எக்ஸ்போஸ் பண்ணிடுது. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு டெஃபினட்டாக வந்து நம்ம இயக்குனருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தான் அது புரிஞ்சுது, ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிஜமாகவே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படத்தில் வந்து நான் வந்து பார்க்குறேன். அது அந்த இடம் வந்து இந்த படம் வந்து நான் இதுக்கு மேலே இந்த படத்தை நான் பேச முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ட்ராவல். இந்த ட்ராவல்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக நிறைய விஷயத்தை நீங்கள் உணர்வீங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ட்ராவல் அது. இட்ஸ் அ பெயின்ஃபுல் ட்ராவல், அட் த சேம் டைம் இட்ஸ் ஹீரோயிக் ட்ராவல் அப்படின்னு நான் சேர்த்து சொல்லுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சில்வர் லைன் கேட்டகரியில் பெஸ்ட் டேரக்டர் வின் பண்ணியிருக்குங்க. அதை தவிர்த்து இந்த படம் 12 வின்ஸ் அண்ட் 6 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் மீ கேப்டன் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகங்கள் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.